2017 முதல் சொந்த மண்ணிலேயே இந்தியாவிடம் தொடர் தோல்விகளை ஆஸ்திரேலியா சந்தித்துள்ளது. தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விமர்சனம் செய்த மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், தற்பொழுது முதல் டெஸ்ட் தொடரை இந்திய அணி அபாரமாக தன்வசப்படுத்தியுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். பார்டர் கவாஸ்கர் டிராபி போட்டிகளுக்காக 5 போட்டிகள் கொண்ட தொடரை விளையாடுவதற்காக இந்திய டெஸ்ட் அணி ஆஸ்திரேலியா சென்றிருக்கிறது. முதல் ஆட்டத்தை கேப்டன் பும்ரா தலைமையில துவங்கி இருக்கக்கூடிய இந்திய அணி வெற்றியுடன் துவங்கி இருக்கிறது. குறிப்பாக பார்டர் கவாஸ்கர் டிராபியை பொறுத்தவரையில இந்தியா ஆஸ்திரேலியா இடையே நடைபெறும் டெஸ்ட் போட்டியில மிக முக்கிய ஒரு தொடராக பார்க்கப்படுகிறது. இதுவரையில நடைபெற்ற தொடர்கள்ல இந்தியா ஆதிக்கம் செலுத்தி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த தொடரின் முதல் போட்டியிலும் இந்தியா தனது ஆதிக்கத்தை மீண்டும் நிலைநாட்டியிருக்கிறது. முதல்ல பேட்டிங் செய்த இந்திய அணி 150 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகி பெருத்த ஏமாற்றத்தை அளித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய ஆஸ்திரேலியாவை 104 ரன்களுக்குள் ஆட்டமிழக்க செய்து இந்திய பந்து வீச்சாளர்கள் திறமையான பந்து வீச்சினை வெளிப்படுத்தியிருந்தனர். அதனைத் தொடர்ந்து களம் கண்ட இந்திய அணி 487 ரன்களை குவித்திருந்த போது அதன் கேப்டன் பும்ரா டிக்ளேர் செய்திருந்தார். அப்போது விராட் கோலியின் 100க்காக காத்திருந்த நிலையில விராட் கோலி சதத்தை பதிவு செய்ததற்கு பிறகாக அந்த டிக்ளரேஷன் கொடுக்கப்பட்டது. இதனையடுத்து 534 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடுமையான இலக்கை நோக்கி இன்றைய தினத்துல, அதாவது ஆட்டத்துடைய 4வது தினத்துல ஆஸ்திரேலியா விளையாட துவங்கியிருந்தது. விளையாட துவங்கிய துவக்கத்திலிருந்து பெரிய அளவிலான விக்கெட்டுகள் தொடர்ந்து சரிந்து கொண்டே இருந்தது. ஓபனர்கள் 0 ரன்களிலும் ஸ்வீனே மற்றும் கவாஜா 0-4 ரன்கள் ஆட்டமிழக்க கேப்டன் 2 ரன்கள்ல பேட் கமின்ஸ் ஆட்டமிழந்து வெளியேறியிருந்தார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட லபுசேனவும் 3 ரன்கள்ல வெளியேற நட்சத்திர வீரரான ஸ்டீவ் ஸ்மித்தும் கூட 17 ரன்கள்ல வெளியிருந்தார். அதன் பிறகாக விளையாடிய டிராவிஸ் ஹெட், மார்ஷ் ஆகியோர் சற்று ரன்களை குவிக்க தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கும் போது இருபுறத்தில் இருந்தும் பந்து வீச்சாளர்கள் பேஸாக இருந்தாலும் சரி ஸ்பின்னாக இருந்தாலும் சரி சிறப்பாக பந்து வீசியதன் காரணமாக அவர்களை 238 ரன்கள்ல ஆட்டமிழக்க செய்து சுமார் 295 ரன்கள் வித்தியாசத்துல பார்டர் கவாஸ்கர் டிராபி 2024 முதல் போட்டியை இந்தியா வெற்றி பெற்றிருக்கிறது. பர்த்ல நடைபெற்ற இந்த போட்டியை வெற்றி பெற்றதன் மூலமாக 1-0 என்ற அளவில் இந்த தொடர்ல இந்தியா முன்னிலை வகிக்கிறது. மணிகண்டன், தகவலுக்கு நன்றி.